பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. வெண்மையும் சிகப்புமானவர், உண்மையே உருவாய் கொண்டவர். வெண்மையும் சிகப்புமானவர், உண்மையே உருவாய் கொண்டவர். என்னையே மீட்டு கொண்டவர், அன்னையே இதோ சரணம் சரணம். என்னையே மீட்டு கொண்டவர், அன்னையே இதோ சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தலைத்தங்கமயமானவர், தலைமயிர் சுருள் சுருளானவர். தலைத்தங்கமயமானவர், தலைமயிர் சுருள் சுருளானவர். 10,000 பேரில் சிறந்தவர், 10,000ஆம் சரணம் சரணம். 10,000 பேரில் சிறந்தவர், 10,000ஆம் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்துவோம், ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த, உம்மை ஸ்தோத்திரிக்கவும். இந்த காலை வேளையில எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க, எங்கள் முழு பலத்தோடு உம்மை அன்பு கூற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த அதிகாலையிலே ஆண்டவரே கர்த்தருடைய ஆண்டவரே நாமம் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே உயர்ந்திருப்பதாக, மகிமைப்படுவதாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உங்க கரத்தில் எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் எல்லாரும் அவரை மகிமைப்படுத்த போகிறோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தி பாடுவோமாக. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு
உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே சொல்லுவோம். பரிசுத்தர் ஆமென். பரலோக ராஜாவே பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தர். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே. எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே. என்னை காண்பவரே. எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே. எல்ரோய். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர். எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலவேளையில அவர் ஒருவரே எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவரே நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் அவர் தம்முடைய கிருபையை ஹல்லேலூயா அனுப்பி ஹல்லேலூயா நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை நடத்தி வந்தீரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை தாங்கி நடத்தின அவருடைய கிருபையை நினைத்து, அவருடைய உண்மையை நினைத்து, அவருடைய தயவை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை
காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது. என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது. தந்தையைப் போல தோளில் சுமந்து தயவாய் காக்கும் கிருபை இது. தந்தையைப் போல தோளில் சுமந்து என்னை. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே. வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் காக்கின்ற தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறாமல் காக்கின்ற தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேரால உண்மையாவே உணர்ந்து சொல்ல முடியும்? அவருடைய கிருபை தான் இம்மட்டும் எனக்கு ஹல்லேலூயா நடத்தி இருக்கிறது, நம்மை தாங்கி இருக்கிறது, நமக்கு உதவி செய்திருக்கிறது, நம்மை தூக்கி எடுத்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலோ நம்முடைய தேவனாய் இருப்பார். ஹல்லேலூயா. மரண பரியந்த நம்மை நடத்தி செல்ல அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஹல்லேலூயா எவ்வளவு உண்மை உள்ளவராய் இருக்கிறாரோ அவ்வளவு தூரம் நமக்கும் அவர் உண்மை உள்ளவராய் இருப்பார். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் நிமித்தமாக, ஈசாக்கின் நிமித்தமாக, சந்ததி சந்ததியாக அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூறுகிற ஆண்டவர் நமக்கும் ஹல்லேலூயா அவ்விதமாகவே அவர் உடன்படிக்கையை காத்து நடத்துகிறவராய் இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், அதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், அதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்கா திகையாது, கலங்காதே திகையாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன்,
யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம் செருபாபேல் முன்னே சமமாகுவாய். பெரிய பர்வதமே எம்மாத்திரம் செருபாபேல் முன்னே சமமாகுவாய். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. வில்லை ஒடித்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். வில்லை ஒடித்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரு, ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். பூமி உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். வெண்கல கதவு எல்லாம் உடைத்திடுவாரே, வெண்கல கதவுகளை உடைத்திடுவாரே. இரும்பு தாழ்பாளை முறித்திடுவாரே, இரும்பு தாழ்பாளை முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே திகையாது, கலங்காதே திகையாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். நல்ல கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்லி ஹல்லேலூயா தலைமுறை தலைமுறையாக தாங்கி நடத்தின அந்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை ஹல்லேலூயா நடத்தி செல்லவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நமக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன் அவர்தான். எல்லா தடைகளை நீக்கி போடுகிற தேவன் அவர்தான். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து போடுகிறவர் அவர்தான். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபை
கிருபைகளை அளிக்கிறவர் அவர்தான். நல்ல கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. முடிந்தவர்கள் எல்லாரும் எழும்பி நின்று தேவாதி தேவனை நாம ஹல்லேலூயா நம்முடைய துதியாலே உயர்த்துவோமாக. அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையும் செலுத்துவோமாக. நல்ல வாய்களை திறந்து ஹல்லேலூயா எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவனை நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ நீர் மகிமையாய் வெற்றி சிறந்தவர் ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆண்டவரே உயர்த்தி பிடிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஓ ரபலப ஷபரபலபரப துர கபரபலபரப ரிகரபலபரப துரடபரப கபரபலபரபலபரப ஷபரபலபரபலபரப. இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள தேவனே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ மகிமையான தேவனே உம்மை உயர்த்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரகபலபரப ஷபரபலபரப துரடப கபரபலபரப ரிகபரபலபரப துரடபரப கபரபலபரப துரடபரபலபரப ரிஷமனம தியங்கரடபரப கபரபலபரப துரடப கபரபலபரப. பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் பரிசுத்தம் உள்ளவர் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரகபலபரப ஷபரபலபரப துரடப கபரபலபரபலபரப. உமக்கு மகிமை ஆண்டவரே, உமக்கு மகிமை ஆண்டவரே. கோடான கோடி தூதர்கள் ஆராதிக்கிற அந்த பரிசுத்த தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே. உம்மையே இந்த காலவேளை நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம், தொழுது கொள்ளுகிறோம் தகப்பனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாம் உள்ளவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையை ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையை ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர், அல்பாவும் ஆனவர் இவர், ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர், அல்பாவும் ஆனவர் இவர். இருந்தவரும்
இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும். இவருக்கு முன் துதிகன மகிமைக்கு பாத்திரரே. தூயவரே இயேசுவை உயர்த்திடுவேன். துதிகன மகிமைக்கு பாத்திரரே. தூயவரே இயேசுவை உயர்த்திடுவேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சத்தமாய் எல்லாரும் சேர்ந்து அந்த பரிசுத்தமுள்ள தேவனை மகிமைப்படுத்துவோம். ஓ ஷபரபலபரபா. கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. அந்த உயரமும் உன்னதமான சிங்காசனத்துக்கு முன்பாக ஹல்லேலூயா ஏசாயா நிற்க, ஹல்லேலூயா அந்த தரிசனத்தை கண்டபோது அந்த ஹல்லேலூயா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை அவர் கண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. கேருபீன்கள் எல்லாரும் அவருக்கு மேலே நின்றார்கள். ஹல்லேலூயா ஒவ்வொருவரும் ஹல்லேலூயா தங்களுடைய சட்டைகளை மூடிக்கொண்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா தங்களை ஹல்லேலூயா எல்லாவற்றையும் தங்களை தாழ்த்தி அந்த தேவனை ஹல்லேலூயா மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமாக. இன்றைக்கும் அவர் பெருகவும் நாம சிறுகவும் செய்யும்படியாக அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி பிடிப்போமாக. எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் நல்ல வாய்களை திறந்து, ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறேன், ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், ஆண்டவரே நீர் பரிசுத்தமுள்ள தேவன், ஆண்டவரே ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஹல்லேலூயா மகத்துவம் நிறைந்த தேவன், ஆண்டவரே கோடான கோடி தூதர்கள் ஆராதிக்கிற தேவன், ஆண்டவரே நீரே ஆண்டவரே எல்லா ஆண்டவரே கனத்திற்கும் மகிமைக்கும் துதிகளுக்கும் பாத்திரமான தேவன், ஆண்டவரே இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு முன்பாக பணிந்து கொள்ளுகிறோம், ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்குகிறவர் நீர்தான். எங்கள் நாவை தொட்டருளுவீராக, எங்கள் சிந்தைகளை தொட்டருளுவீராக, எங்கள் இருதயங்களை தொட்டருளுவீராக. எங்களுக்கு ஒரு மறுரூபத்தின் அனுபவத்தை தருவீராக. ஆண்டவருடைய நாமத்திற்கு நாங்கள் சாட்சிகளாய் வாழும்படியாக, தேவனை உயர்த்தி பிடிக்கும்படியாக, எப்போதும் உடைய துதியை சொல்லி வரும்படியாக, ஆண்டவரே எங்களை பரிசுத்தமான ஆண்டவரே ஒரு சந்ததியாக, தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு சந்ததியாக, ஆண்டவரே ஒரு ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்க எங்களுக்கு உதவி செய்வீராக. அன்றாடம் உம்மை பணிந்து கொள்ளுகிறவர்களாய், உம்மை தொழுது கொள்ளுகிறவர்களாய், உமக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறவர்களாய் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், ஆண்டவரே உங்க நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அதிகாலை
ஆராதனைக்கு வந்தவங்க எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு பீஸ் ஏஜி சபையின் சார்பிலே வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே இந்த ஆண்டினுடைய 5 மாத காலம் நம்மை அற்புதமாக நடத்தி 6வது மாதத்தையும் காண செய்த இந்த ஆண்டவருக்கு கோடான கொடி துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுப்போமாக. ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நான் வாசித்து பார்க்குறோம். முதல் 3 வசனங்களிலே காணப்படுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முதல் 3 வசனங்களை கவனித்து பார்க்கும் பொழுது எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை, நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களெல்லாம் தேர்தலடை செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வழியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஆமென், அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் போது சந்தோஷமா, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வசனம் அது எப்படி இருக்கும் என்று உபாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தை நான் வாசித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உபாகமும் இந்த 32ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களில் சொல்லப்பட்ட காரியம், ஆண்டவருடைய வார்த்தை. இங்கே நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை, நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவு, உங்கள் தகப்பனாய் ஆபிரகாம் உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள். ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ண தெய்வம், வனாந்தரத்தை புஷ்பத்தை போல மாற்றுகிற கர்த்தர். அவருடைய வசனம் இதை வாசிக்கும் போது எப்படி அந்த வசனம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கின்றால், உபாகம் 32:1-2 பார்க்குறோம். வானங்களே செவி கொடுங்கள், பேசுவேன், பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. மழையானது இளம் பயிர் மேல் போல் என் உபதேசம் பொழியும், பனித்துளிகளும் புல்லில் மேல் இறங்குவது போல என் வசனமோ இறங்கும். ஆமென், அல்லேலூயா. அதிகாலையில் நாம் வெளியே போய் பார்த்தீங்கன்னா அந்த பனி பெய்கிற காலத்தில் அந்த பனி இறங்கி அந்த புல்லுமே இருக்கும்போது அந்த புல்லுக்கும் ஆசீர்வாதம், பார்ப்பதற்கும் பசுமையாக இருக்கும், அந்த நிலத்துக்கும் நல்லது, நல்ல பலனை கர்த்தர் அந்த தேசத்தில் கொடுப்பதை பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய ஜனங்களுக்கு வசனத்தை அனுப்பி அவளை செழிக்க செய்கிற தேவன். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு என்ன வசனத்தை கொடுக்கிறார்? வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை, தோண்டி எடுக்கப்பட்ட துறவு. ஆமென், சொல்லும் அல்லேலூயா. நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை. நாம் ஒரு காலத்தில் தூத்துக்குடி பகுதியில் ஹார்பர் கட்ட ஆரம்பித்தாங்க. அன்றைக்கு தூத்துக்குடி பகுதி அந்த துறைமுக பகுதியில் கப்பல்லாம் பெரிய அளவில் வரதுக்குரிய அந்த கடல் பகுதி ஆழமாக இருக்குது. ஹார்பர் கட்டணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும்னா நிறைய அந்த இடத்த அதை அந்த சரியான முறையில் கப்பல் நிறுத்தணும்னா அதுக்கு நிறைய இடத்த சரி செய்ய வேண்டியது இருந்துச்சு. சரி செய்யணும்னா நிறைய பாறைகளை கொண்டு போட்டு கல்லை போட்டு அதை சரியாக கட்டினா தான் கப்பல் ஆழமான பகுதி நிற்கும், ஹார்பரும் கட்டி பொருட்கள் கையாளுவதற்கு வசதியாக இருக்கும். அப்போ அந்த கடலில் துறைமுகத்தை கட்டணும்னா நிறைய கல் போடணும். கல் எங்கேருந்து போடணும்? அங்கே அம்பாசமுத்திரம், கள்ளக்குறிச்சி இருக்கிற மலையெல்லாம் வெட்டி எடுத்து கொண்டு போட்டு அதை செஞ்சாங்க. அப்போது அந்த வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை, தோண்டி எடுக்கப்பட்ட துறவு, அங்கே எல்லாம் இன்றைக்கி துறைமுகம் எப்படி இருக்குன்னா, இந்த கல் எங்கேருந்து வந்துச்சுன்னா கள்ளக்குறிச்சியிலிருந்தோம். அது அந்த அம்பாசமுத்திரம் போல அந்த கல்லை கொண்டு போட்டு நிரப்பி வச்சனால இன்னைக்கு துறைமுகமாக இருக்கிறதுக்கு அது வசதியாக இருக்குது. 1971, 72, 73 நான் அந்த பிஷப் சார்ஜன்ட் ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் படிக்கும்போது அந்த லாரியில் ஒரு கல்லே ஒரு லாரிக்கு இருக்கும் அப்படின்னு போட்டு நிரப்புவாங்க, உடைச்சி போட்டு நிரப்புவாங்க. அப்போ வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை, பெரிய மலை, அந்த மலையை உடைச்சி எடுத்து கொண்டு போட்டு அதை ஒரு பெரிய துறைமுகமாக ஆக்கியிருக்காங்க. அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. ஆமென். வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை, தோண்டி எடுக்கப்பட்ட துறவு.
இன்றைக்கு இந்த துறைமுகத்திற்கு ஒரு ஆரம்பம். அது எதனால் கட்டப்பட்டது? ஆகவே நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை, தோண்டி எடுக்கப்பட்ட துறவு, நம்ம வாழ்க்கையும் கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. இந்த 5 மாதம் நடத்தி 6வது மாதத்துக்கு கொண்டு வந்துக்கிறாரு, கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமே. இதுவரைக்கும் நம்மை நடத்துவதற்கு கர்த்தர் காரணமாக இருந்தார். ஆமென், சொல்லும் அல்லேலூயா. ஆகவே நாம் நினச்சி பார்க்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் நினச்சி பாரு. அப்போ நினச்சி பார்க்கணும், எனக்கு தெரியல அப்படிங்க சொல்லலாம். அந்த உபாகம் 32:7 என்ன சொல்ல தெரியுமா? பூர்வ நாட்களை, தலைமுறை தலைமுறையாக சென்ற வருஷங்களை உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு சொல்லுவான். ஆமென். நமக்கு தெரியாதுன்னு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? உங்கள் அப்பாவுக்கு தெரியும், உங்கள் அம்மாவுக்கு தெரியும். உங்கள் வீட்டில் பிள்ளைகள் இருக்காங்க, உங்கள்கிட்ட வந்து அந்த பிள்ளைகள்ட்ட பேசுன்னு சொல்லு. எனக்கு தெரியாது, எங்கள் அப்பாட்ட கேளுங்க, எங்கள் அம்மாட்ட கேளுங்க. உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை கேளுங்க. எங்கே இருந்தீங்க, இப்போ எங்கே இருக்கிறீங்க, எங்கே போக போகிறீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கட்டும். 3-4 தலைமுறைகளுக்கும் நம்முடைய வரலாறு தெரியட்டும். எப்படி இருந்தோம், எப்படி இன்னைக்கு இருக்கோம், எப்படி போக போகிறோம். ஒரு அம்மா என்று சொன்னாங்க, பாஸ்டர் நான் இங்கே வரும்போது அவ்வளோ வேதனையில், துக்கத்தில், கண்ணில் கஷ்டப்பட்டேன். என் வீட்டில் விளக்கு எரியறதுக்கு எண்ணெய் இல்லை, மண்ணெண்ணெய் விளக்கு எரியது கூட வழி இல்லாமல் இருந்தேன். இந்த தூணில் உட்கார்ந்து அழுது 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 ஜெபம் பண்ணேன். எனக்கு பிஸ்னஸ் லாஸ், என் வீட்டுக்காரர் தொழில் செஞ்சார், வழியே இல்லாமல் இருந்த வாழ்வுக்கு இந்த தூணில் உட்காந்து அழுது அழுது ஜெபம் பண்ணேன். வீட்டில் இருக்கிற அந்த விளக்கு எரியறதுக்குரிய மண்ணெண்ணெய் வாங்க கூட பைசா இல்லாமல் இருந்தேன். ஆண்டவரே, இன்றைக்கி அவங்கள ஆசீர்வதிச்சு, அவங்க பிள்ளைகளையும் ஆசீர்வதிச்சு, இன்றைக்கி வெளிநாடுகள்லாம் போய் அவங்க இன்னைக்கு கடவுள் அவங்கள ஆசீர்வதித்து பெருக பண்ணிக்கிறாரு. ஆகவே இந்த நாட்களையும் ஆண்டவர் என்ன சொல்லுவார், நினைச்சு பாரு. பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் யோசித்து பாரு. வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை, தோண்டி எடுக்கப்பட்ட துறவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்பத்தை சொல்லி யாரை உதாரணமாக கொண்டு வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும். ஆமென், சொல்லும் அல்லேலூயா. யார் அவர் தகப்பன்? உங்கள் தகப்பன் ஆபிரகாம். யாருக்கெல்லாம் தகப்பன்? இன்னைக்கு இருக்கிற இஸ்ரவேலருக்கெல்லாம் தகப்பன், இன்னைக்கு இருக்கிற யூதர்களுக்கெல்லாம் தகப்பன். அல்லேலூயா சொல்லுமா. ஒரு குட்டி நாடு, உலக படத்திலே, தேசப்படத்திலே ஒரு சின்ன நாடு. அந்த சின்ன நாடு இந்த உலகத்தை கலக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா சொல்லுமா. நேற்று செய்தியில் நான் வாசித்த, உலகத்தில் வேற எங்கே இல்லாத ஆயுதங்கள்லாம் அங்கே இருக்கான். ஒரு சின்ன கண்ட்ரி தான், நம்ம தமிழ்நாடு அளவு கூட இருக்காது. கொஞ்சம் தொகை மக்கள் உள்ள இடம் தான். அந்த தேசத்தில், அதாவது டாப் சூப்பர் பவர் கண்ட்ரின்னு சொல்கிற இடத்துல இன்றைக்கி அமெரிக்கா, அதுக்கப்புறம் சைனா, ரஷ்யா, அப்புறம் ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற இடத்துல 4 இடத்துக்கு அடுத்து அவங்க வர்றாங்க. 5வது இடத்துக்கு வர்றாங்க. இதில் சூப்பர் பவர் கண்ட்ரியில் பவர்ஃபுல் வெப்பன்ஸ் வச்சுருக்கிற இடத்துல அமெரிக்காவிலேயும் கூட இல்லாத லேசர், அந்த அணு, அதை கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அதை டெஸ்ட் பண்ணலாம். அவங்க இன்றைக்கி வெற்றி பெற உலகத்தை வேறு எங்கேயுமே இல்லையா. காரணம் அந்த தேவனுடைய ஆசீர்வாதம், ஆபிரகாம் தேவனுடைய ஆசீர்வாதம். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிச்ச, உனக்குள் பூமியின் நீ ஆசீர்வாதமாக இருப்ப. அந்த வார்த்தை, அந்த பனி மேலே எப்படி மழையினால் பனி பெய்து அந்த பூமியை நிரக்கிறது போல ஆண்டவருடைய வார்த்தை ஆபிரகாம் வந்ததுனால ஆண்டவர் சொல்றார், உங்கள் தகப்பனாகிய உங்களை பெற்ற ஆபிரகாமுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், சாராளுக்கு நமக்கு என்ன சம்பந்தம். ஆனால் என்ன சம்பந்தம் உண்டுன்னு கேட்டீங்கன்னா, அவர் எப்படி நமக்கு தகப்பன வர்றாருன்னா, ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படி, நீ எனக்கு முன்னால் உண்மையாக நடந்தனா உன்னை ஒரு குடும்பத்துக்கு அல்ல, ஒரு உலகத்துக்கே, தேசத்துக்கே தகப்பன மாற்றுவேன்னு சொல்லி ஆதியாகமம் 17 சொல்கிறாரு. அல்லேலூயா சொல்லுமா. நீ எனக்கு முன்னால் உண்மையாக நடந்தனா, ஆப்ராம், பழைய பேர் ஆப்ராம். ஆப்ராம் என்றால் ஒரு குடும்பத்துக்கு தகப்பன். ஆனால் நாம் உனக்கு எனக்கு உடன்படிக்கையில் உண்மையாக இருந்தால் உன்னை ஆபிரகாமை மாற்றுவேன். ஆபிரகாம்னா தேசங்களுக்கே தகப்பனாக மாற்றுறாரு. எப்படி அவருக்கு நமக்கு உள்ள உறவுனா, இந்தியாவில் பிறந்து வளர்றோம். ஆனால் அவருக்கு நமக்கு உள்ளவர்னா அவர் மேல் வந்த வாக்கு தத்துவம், அந்த வாக்குத்தின்படி ஆண்டவர் இயேசு வர்றாரு. இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நமக்கு சொந்தக்காரனாக மாறுறார். ஆமென், அல்லேலூயா. சில என்னை அப்பா அப்பான்னு கூப்பிடுவாங்க. மகாராஷ்டிராலேருந்து ஒரு அம்மா என்னை அப்பான்னு கூப்பிடுவாங்க. எங்கே போனாலும் அப்பான்னு சொல்லுவாங்க. சிங்கப்பூரில் போனாலும் நீங்கள் தான் எனக்கு அப்பான்றாங்க. ஸோ எப்படி அவங்களுக்கு எனக்கு அப்பா உறவு வருதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இயேசு ஏற்றுக்கொண்டதுனால நம்மளையும் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆமேன்னு சொல்லணும். ஆமேன்.
அதை எங்கே வாசிக்கிறேன்னா கலாத்தியர் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது கலாத்தியர் 3:26 29 வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க, விசுவாசித்தவரை ஏற்றுக்கொண்டவங்க, அவங்களை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு அவர் என்ன கொடுக்குறாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் ஆபிரகாமுடைய சந்ததியும். 26 நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினால யாருக்கு பிள்ளைகளாக இருக்கீங்க? தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறீங்க. 28 உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீங்க. யூதன் என்றுமில்லை, கிரேக்கன் என்றுமில்லை, அடிமை என்றுமில்லை, சுயாதீனம் என்ற ஆண் பெண் ஒன்றில்லை, நாம் எல்லாரும் இயேசுவுக்குள்ள ஒன்றாயிருக்கிறோம். 29 எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் கிறிஸ்துவனுடைய ஆனால் ஆபிரகாமுடைய சந்ததி, வாக்குத்தின்படியே சுதந்திரம். ஆமென், அல்லேலூயா. சுதந்திரம். இந்த சங்கீதம் 16 அவரே எனக்கு சுதந்திரமும் என் பாத்திரத்தின், ஆமென், என் பாத்திரத்தின் பங்கு எனக்கு சொந்தம். ஆமென். ஆபிரகாம் எப்படி சொந்தம்? இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டனால எனக்கு ஒரு சொந்தக்காரர். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம் உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்க. ஆக விசுவாசத்தின் அடிப்படையில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நாமும் ஆபிரகாமுக்கு சொந்தமாயிரும். அல்லேலூயா சொல்லுமா? அப்போ ஆண்டவரே சொல்றாரு யாரு ஆபிரகாமுக்கு புத்திரராக்கன்னு சொல்லி 3 இடங்கள்ல சொல்றத உங்களுக்கு குறிப்பாக சொல்றேன். 1 லூக்கா எழுதின சுவிசேஷம் நீங்க 19ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்துக்கும் போது ஆண்டவர் இந்த உலகத்துல ஊழியம் செஞ்ச பொழுது ஒரு ஊருக்கு போறாரு. அது எந்த ஊர் தெரியுமா? எரிகோ. அந்த எரிகோ பட்டணத்துக்கு போன பொண்ணு அங்க போய் ஊழியத்துக்கு போகும்போது அவர் நன்மை செய்கிறவராக சொல்லியிருந்தார். அந்த ஊருக்கு போகும்போது ஒரு மனுஷன் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக இருந்தார். அவர் யாரு? இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்னா எப்படி இருப்பார்? பெரிய ஆளாக இருப்பார், நிறைய பணம் வசூல் பண்ணுறவர். அன்னைக்கு இந்த ரோம் அரசாங்கத்துக்கு, கவர்மெண்ட்டுக்கு பணம் வசூலித்து கொடுக்கணும் கவர்மெண்ட்டுக்கு. அப்படியா பணம் சரியாக பணம் கொடுக்காட்டா அவங்களுக்கு என்னென்ன செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அரசாங்கத்துக்கு வரி கட்டலாம் என்னென்ன நடக்குன்னு தெரியும். ஆகவே அந்த சகை, அவர் பேர் சகையு. சகைன்னா என்ன அர்த்தம்னா பியூர். பியூர்னா என்ன அர்த்தம்? சுத்தமானவன். என்ன பேர்? சுத்தமானவன் பேர். வாழ்க்கை பேருக்கு அவருக்கும் சம்மந்தம் இல்லை. சரி, வெள்ளைச்சாமின்னு பேர் இருக்கும், அவரே பார்த்தாலே வேற ஒரு மாதிரி இருப்பார். ஒருத்தருக்கு தர்மராஜன் பேர் இருக்கும், தர்மமே பண்ண மாட்டார். ஒரு நாள் ஒரு ஆளை பார்த்தேன், பேர் தர்மராஜ். தர்மத்துக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது, பேருக்கு அவருக்கும் பொருத்தமே கிடையாது. இவருக்கு பியூர் பேர் என்ன? சகவி பேர் என்ன? பியூர், சுத்தமான ஆள். ஆனால் சுத்தமே இல்லாத ஆள். எதில் சுத்தம் இல்லை? வாழ்க்கையில் சுத்தம் இல்லை, வேலையில் சுத்தம் இல்லை, சுத்தம் இல்லாத. ஆனால் இந்த சுத்தம் இல்லாத ஆளை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு பரிசுத்தராக இயேசு அந்த ஊருக்கு போகிறார். ஆமென். உள்ளே போகணுன்னு அவருக்கு ஒரு ஆசை, இவருக்கு ஒரு பரிசுத்தமான ஆசை தான். உள்ளத்தில் குத்தும் இல்லை. எல்லாம் நம்ம செய்கிற காரியத்தெல்லாம் நமக்கு உண்மையிலே நமக்கு ஒரு நல்ல சுத்தமான மனசாட்சி இருந்ததுன்னா அது நம்ம நல்ல பிள்ளையாக இருக்கணும், நல்லா இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வரத்தானே செய்யும். ஆகவே அவரை பார்க்கணும் ஆசை இருக்குது. ஆகவே மரத்தில் போயிட்டார். மரத்தில் ஏன்னா அவருக்கு உயரம் அவ்வளோ இல்லை. ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஆகவே மரத்தில் ஏறிட்டு அவர் என்ன செஞ்சார்? நான் அவரை பார்க்கணும், அவர் என்னை பார்க்கக்கூடாது அப்படின்னு தான் அவர் மரத்தில் போயிட்டார். ஆனால் அந்த இடத்துக்கு போனோடனே ஆண்டவர் இயேசு என்ன செஞ்சார்? அண்ணாந்து பார்த்து, அவர் பேரை சொல்கிற அண்ணாந்து பார்த்து, அந்த அண்ணாந்து பார்த்து, அது சூப்பர் வேர்டு. அந்த இடத்துக்கு வந்தபோது மற்ற இடம்லாம் பார்த்துருக்கலாம்ல, ஆனால் சகை இருக்கிற இடத்துக்கு வந்து உடனே மேலே பார்க்குறாரு. இவன் நினைச்சா நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆகவே அதான் மலை இந்த கொலைக்குள்ளே இலைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு உட்காந்து செய்யணும், நம்மளை யாரும் பார்க்க கூடாது, நாம தான் மற்றவங்கள பார்க்க நினச்சிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். சில சமயம் நாம ஒழிஞ்சு நம்ம யாரும் பார்க்கக்கூடாது, நாம தான் மற்றவங்கள பார்க்கணும், நம்ம அப்படி நாம் நினச்சிட்டு இருப்போம். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டது ஆண்டவர் தான் தெரியும். அல்லேலூயா சொல்லுமா? ஆமென். மனுஷன் எதை பார்க்குறான்? கர்த்தர் எதை பார்க்குறாரு? 139 சங்கீதக்காரர், ஆண்டவரே நான் எங்கே போனாலும் என் கூட இருக்கிறீங்க, வானத்துக்கு போனாலும் அங்கே இருக்கீங்க, பூமியில் போயினாலும் அங்கே இருக்கிறீங்க, அண்டு உங்களுக்கு மறைவா நான் எங்கே போவேன்னு சொல்கிறார். அந்த இடத்துக்கு வந்தவொடனே அவன் பேரை சொல்கிறார். ஏன் சுத்தமானவனே, பேர் தான் சுத்தம், உன் வாழ்க்கை சுத்தம் கிறக்கலை. அல்லேலூயா. அவனே தட்டப்பட்டான்னு இறங்கி வரான். ஏன்னா நான் நினச்சேன் யாரும் நம்மளை தெரியாதுன்னு நினச்சேன், இவர் நம்மளே கவலைப்படுத்திட்டார, நம்மளை அசிங்கப்படுத்திட்டார. இப்போ நீங்களாம் இருக்கீங்க, ஒரு ஆள் எழுந்துச்சு எந்திரிக்குமா அப்படின்னு பேரை சொன்னால் எப்படி இருக்கும்? இந்த மனுஷன் நம்மளை பேரை சொல்லி கேவலப்படு அசிங்கப்படுத்துகிறார் அப்படின்னு நாள். ஏய் உன்னை எப்படி என்ன தெரியும், கீழே இறங்கி வா. உடனே அப்படின்னு நடுங்கிட்டான். அல்லேலூயா சொல்லுமா? ஆமென்.
அன்றைக்கு பேதுரு பிரசங்கம் பண்ணுற போது அனனியா சப்பீராவை பார்த்து நிலத்தை இவ்வளவு தானே விற்றீங்க? ஷாக், ஹார்ட் அட்டாக் வந்துட்டு. நல்லபடி அந்த ஹார்ட் அட்டாக் வரல. அல்லேலூயா சொல்லுமா. அவனுக்கு வந்திருக்க வேண்டியது வரல. உடனே கீழே இறங்கி வர்றான். இறங்கி வந்தவுடனே ஆண்டவர் சொல்கிறார், ஏப்பா இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வரேன்னு நினைக்கிறேன். உடனே வீட்டுக்கு வர்றாரா? உடனே அவனுக்கு உணர்வு வந்து அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் அநியாயமாக யார்கிட்டையாவது வாங்க, நான் பாதியை கொடுத்துட்றேன், 4 திரும்ப கொடுத்துறேன், ஒரு பாவம் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. பாவ இருதயத்தில் சுத்தம் உள்ள பாக்கியமான்கள் அவர்கள். அவன் சொல்கிறான் பாருங்க, சகை நின்று அவன் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே யாஸ்தில் பாதையை நான் ஏழை கொடுக்குறேன், அநியாயமாக வாங்கினேன், நான் 4 மடங்கு 5 மடங்கு நான் கொடுத்துறேன் ஆண்டவரே அப்படின்னு ஒரு பாவம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஃபண்டமெண்டல் ஆரம்ப அஸ்திபார உபதேசம், மனம் திரும்புதல். ஆமே, வாழ்க்கையில் மாற்றம் உண்டாது. இயேசுவாரை சந்திக்கும் போது கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றம் மத மாற்றம் அல்ல, மனமாற்றம். ஆமேன்னு சொல்லுமா. அவனுடைய பழைய வாழ்க்கை இப்போ ஆண்டவரை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை, வாழ்க்கை மாற்றப்பட்ட போது உடனே ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமே, அல்லேலூயா. அதை விட சூப்பராக சொல்லுவேன், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது மட்டும் சொல்ற, அதோடு சேர்ந்து ஒன்று வருது, ஈவனோ. ஈவனோ எல்லாம் சொல்லுங்க, ஈவனோ யாருக்கு சொந்தக்காரன் மாறுறான்? ஆமென். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமே உங்களை பெற்ற சாரை நோக்கி பாருங்க, ஒருவனாயிருக்கலாம் நிலைத்து ஆசை வச்சு பெருக பண்ணாரு, இந்த சகைவையும் சேர்த்துக்கிட்டாரு. அல்லேலூயா சொல்லுமா. ஆபிரகாம் வாழ்ந்த காலம் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னால. ஆனால் இவன் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்த போது இவனையும் அவனோட சேர்த்து கொள்றார். ஆமேன்னு சொல்லுமா. ஆகவே யாரெல்லாம் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு வர்றாங்களோ அவங்கெல்லாம் ஆபிரகாமுடைய இயேசுவுக்கு சொந்தமாறவங்கெல்லாம் ஆபிரகாமுக்கு சொந்தக்காரராக மாறுறோம். ஆமேன், அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா மாறிட்டான். நாம ஆபிரகாம் ஆண்டவருடைய பிள்ளையா, ஆண்டவருடைய குமாரரும் குமாரத்திகளுமா பிள்ளைகளும் மாறும் பொழுது உங்கள் தகப்பனாய் ஆபிரகாமே உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்க, ஒருவனாயிருக்கல அவனை அழைத்து ஆசிர்வதித்து பெருக பண்ணினவர், வானத்து நட்சத்திரங்களை கடற்கரை மலத்தனையும் ஆஸ்வதிக்கிறது மாதிரி கர்த்தர் பெருக பண்ண. நம்பர் 1, அவன் திரும்பி வரும்போது ஆபிரகாமுடைய பிள்ளையா மாறுறோம். அல்லேலூயா சொல்லுமா. 2வது நம்ம கலாத்தியரில் வாசித்தோமே, கலாத்தியரில் வாசிக்கும் போது அந்த 3ஆம் அதிகாரத்தில் யாரெல்லாம் அவர் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றாங்களோ அவங்களும் யாருக்கு சொந்தமாயிடுறாங்க? ஆண்டவர் செய்கிறோம். ஆகவே ஏற்றுக்கொண்டவங்க அவருடைய ஆபிரகாம் பிள்ளையா மாறுறாங்க. அப்புறம் பணம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவங்களாம் ஆபிரகாமுடைய பிள்ளையா மாறிடுறாங்க. அப்புறம் இன்னொருத்தர் என்ன, ஒரு விடுதலை பெற்ற ஒரு அம்மாவை 13ஆம் அதிகாரத்தில் பார்க்குறான். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு ஜெப வீட்டுக்கு போகிறாரு. அந்த ஜெப வீட்டில் போகும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அம்மாவை பார்க்குறாரு. அந்த 13ஆம் அதிகாரம் 10, 11, 12, 13 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் வார்த்தையை பிரசவம் பண்ணிட்டு இருக்காரு. ஆமென். இந்த வார்த்தையில் வல்லம் இருக்கு, இந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கு, இந்த வார்த்தையில் சுகம் இருக்கு. ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். வேதம் சொல்லுது ஆதியாகமத்தில் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சூரியன் உண்டாக கடவுது, நட்சத்திரம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாக கடவுது. அப்போ அந்த எப்படி அந்த வார்த்தையை அனுப்பின போது அந்த வார்த்தை மூலமாக எல்லா சிருஷ்டிப்பும் நடக்குது. ஆகவே எப்படி தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி அன்றைக்கு உலகத்தை சிருஷ்டித்தாரோ அந்த வல்லமை உள்ள அந்த வார்த்தைக்கு அன்றைக்கு சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை இருந்த போல இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லும்போது அதே வல்லமையை இன்னைக்கு கர்த்தர் வச்சுக்கிறாரு. என் வசனம் ஒரு நாள் விரும்பியா என்ன செய்யறதில்ல, அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கு, அந்த வார்த்தையில் சுகம் இருக்கு, இந்த வார்த்தையில் விடுதலை இருக்கு. இந்த வசனத்தை பிரசங்கம் பண்றார். லூக்கா 13:10 பிரசங்கம் பண்றார். பிரசங்கம் பண்ண நாங்கள் பார்க்குறாரு. அங்கே என்ன செய்யணும், முதல்ல பிரசங்கம் தான் நடக்கும். பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினால தேவன் அவர்களை ரட்சிக்க சித்தமாகும். இது ஒரு பைத்தியம். யார்கிட்டயா போய் சொன்னா என்ன பிரசங்கம் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். இல்லை, பிரசங்கம் பண்ணும்போது வசனத்தை அனுப்பும் போது அங்கே ஒரு வல்லமை வெளிப்படும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு.
பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம் தான். ஆனா பைத்தியமாய் தோன்றுகிற சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியமாய் தோணுது. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு, இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் எப்படி வசனம் மழையானது பனிர் மேல் இறங்குவது போல, யாரெல்லாம் இருதயத்துல திறந்து இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்குது, அவங்களுக்கு விடுதலை கொடுக்குது, அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தையும் அது செய்கிறதா இருக்கிறது. ஆமென். இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இது மனித வசனம் அல்ல, தேவனுடைய வசனம். ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே பார்க்குறாரு, அங்கே ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா அந்த 18 வருஷமா சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பலவீனம் இருந்துச்சு. அது என்ன பலவீனம்னா, நம்மளை மாதிரி என்ன செய்யல, நிமித்தம் இருக்கு. நீங்களாம் நம்ம நிமிர்ந்து இருக்கோம். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் நிமிர்ந்து இருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க? அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. நிமிர்ந்து நிற்கிறதுல சந்தோஷம். ஆனால் அந்த வாழ்க்கை முழுவதும் குனிஞ்சு குனிஞ்சு போகிற வாழ்க்கை, தலை குனிஞ்சு போகிற நிற்கிற வாழ்க்கை. அந்த தலை குனிஞ்ச அம்மாவை தலை நிமிர பண்ணுற தெய்வம். கரங்களை தட்டி காத்த இந்த காலையில், இந்த புதிய வருஷத்தை தலை குனிஞ்சு வந்திருக்கீங்களா? உங்களை தலை நிமிர செய்கிற ஒரு தேவன் இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி இங்கே வந்திருக்கிறார். யாருடைய வாழ்க்கையெல்லாம் தலை குனிஞ்சு போயிட்டு நிற்கீங்களோ, தலை குனிய வேண்டிய நீங்கள் அவசியம் இல்லை. அவர்கள் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாய் ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாரான் நோக்கி பாருங்கள். ஒருவனாயிருக்க அழைத்து ஆசிர்வதித்து பெருக பண்ணுறவர். மனந்தர் பாவத்திலிருந்து தூக்கி விடுறாரு. அப்புறம் பலவீனத்திலிருந்து கத்தை தூக்கி விட விரும்புகிறாரு. 18 வருஷமா கீழே பூமியே பார்த்துருந்த அம்மா, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ வேதனையாக இருக்கும். எத்தனை பேர் அந்த அம்மாவை கேள்வி பண்ணியிருப்பாங்க. நான் அந்த சொன்னாலும் எத்தனை நிந்தைகள் அவமானம் வந்தால் சர்ச்சுக்கு ஒழுங்காக 18 வருஷம் போய்டுறேன். அழகாக சொல்கிறேன். ஆண்டவர் என்ன செய்றார், அந்த அம்மாவை பார்க்குறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏசு அவளை பார்க்குறாரு. இந்த கால வேளையும் கூட உங்கள் சூழ்நிலை கத்தை பார்க்குறாரு. நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்கிறத பார்க்குறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கண்டு அப்புறம் என்ன சொல்கிறாரு, கூப்பிட்டு ஏம்மா இங்கே வாமா அப்படின்றாரு. இது வரைக்கும் யாரும் அந்தம்மா கண்டுக்கிடல, யாரும் கண்டுக்கிடலை. ஆனால் இயேசு பார்க்குறார். ஆனால் உங்களை படைத்த தெய்வம், உங்கள் மேலே அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர். உங்களை மற்றவங்க முன்னால் நீங்கள் அற்பமாக என்ன பண்ண இருக்கலாம், தலை குனிஞ்ச நிலையில் இருக்கலாம். ஆனால் தலையை தூக்கி விடுற தெய்வம் உங்களுடைய காலை பார்க்குறாரு. ஜூன் மாதம் பார்க்குறாரு. உங்கள் வலதுகையை பிடிச்சு உங்களை தூக்கி விட போகிறாரு. கரங்களை தட்டி, ஆண்டவரே இந்த மாதத்தில் எங்கள் மேலே கண்ணு வச்சு எங்களை கரம் பிடிச்சு எங்களை தூக்கி விட போகிறீங்க. ஆமென். கண்டார். கண்டவுடனே அழைச்சார். அழைச்ச உடனே சொல்கிறாரு, ஏம்மா உனக்கு ஒரு பலவீனம் இருக்குல்ல, அந்த பலவீனத்திலிருந்து உனக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. அவன் சரீரத்தில் பலவீனம். உங்களுக்கு எந்த இடத்துல பலவீனம்? பொருளாதாரத்திலையா, குடும்ப வாழ்க்கையிலையா, தொழிலையா? இன்ஃபர்மிட்டி. 18 years, 18 வருஷம் 18 வருஷம் 18 வருஷம் 18 வருஷம் பலவீனத்தில் இருந்து ஆண்டவர் பார்த்தாரு, கூப்பிட்டாரு. பார்த்து அப்புறம் கையை வச்சு, ஏம்மா உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்ட சொல்லி அடுத்த வசனம் சொல்லுது 13. அவன் மேலே என்ன செய்கிறாரு, ஒரு டெண்டர் டச். எல்லாம் சொல்லுங்க, டெண்டர் டச். ஆமென் சொல்லுமா. அவருடைய தொடுதலை ஒரு நல்ல தொடுதல். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. டெண்டர் டச், ஒரு மென்மையான தொடுதல். நம்ம யார் தொட்டாலும் தொடரலாம், ஆண்டவர் நம்ம தொடணும். ஆமென் சொல்லும். ஹல்லேலூயா. இந்த தாயினுடைய கையில் இருக்கிற மாதிரி, ஒரு தகப்பனுடைய கையில் இருக்கிற ஒரு டெண்டர் டச், ஒரு ஸ்பெஷல் டச். அந்த அம்மா மேலே கர்த்தர் கையை வச்சார். கையை வச்ச உடனே அவன் என்ன பாருங்க, அவர் கையை வச்சதான், வச்ச உடனே என்ன நடக்க பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, 13 உடனே. எல்லாம் சொல்லுங்களேன், உடனே. நல்ல கரங்களை தட்டி, உடனே. ஐ நீட் a touch from the Lord. இன்னைக்கு ஒரு டச். மனித கரம் தொடக்கூடாது, தெய்வ கரம் தொடக்கூடாது. ஆமென் சொல்லுவான். அல்லேலூயா. நான் 2003-4 ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். இந்த பெல் ஹாஸ்பிட்டலில் ஒரு சீரியஸ் கண்டிஷன். என்ன, திடீர்னு ஒரு நாள் நல்ல தான் ஆக்டிவாக இருந்தேன். திடீர்னு ஒரு ஊழி நாசரத்துக்கு போகணுன்ட்டு ஒரு 5 மணிக்கு புறப்பட்டு குளிச்சுட்டு அங்கே ஃபேமிலி மீட் பண்ண போகிறோம். இங்கேருந்து செய்யல வரைக்கும் தான் காரில் போயிருப்பேன். அங்கே போனோடனே அப்படியே வலி பயங்கர துடியாக துடித்தேன். உடனே சொன்னேன், ஏப்பா எனக்கு போக முடியலையே, உடனே வண்டி திருப்பு அப்படின்னு. அப்போ டாக்டர் லாரன்ஸ் என்ன, டாக்டர் இந்த மாதிரி இப்படி பயங்கரமாக இருக்கும், வாங்க பாஸ்டர் சர்ச் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருங்க, அட்மிஷன் ஆகிட்டு வந்துடுறேன்ட்டார். வந்து பார்த்த உடனே கடைசியில் பார்த்தா அப்படியே வாமிட்டிங் நடக்கு, பச்சை பச்சையாக வாந்தி.
பயங்கரமான வாந்தி. உடனே என்ன சொன்னாலும் சரி அப்படின்ட்டு வந்து ஊசி போட்டு அங்கே போய் படுத்துங்க, வீட்டுக்கு போயிடணும். ஆனால் வீட்டுக்கு போயிட்டே சாயங்காலம் ராத்திரி முழுதும் ஒரே வாந்தி, எல்லாம் வாந்தி பேதி எல்லாம் போயிட்டே இருக்கு. உடனே மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் போனோம். அப்புறம் கடைசி 3 நாள் ஒரே வாந்தியும் பேதியுமா போயிட்டு பச்சை பச்சையாக வாந்தி பண்ணிக்கிட்டு இருக்கு. உடனே சரி சொல்லிட்டு 3 நாள் ஆச்சு, ஒன்றும் கண்டுபிடிக்கல முடியல, டயக்னோஸ் பண்ண முடியல. கடைசியில் கட்டாயப்படுத்தி ஸ்கேன் பண்ணி பார்த்தா பெருங்குடல் பகுதியில் ஒரு சின்ன ஒரு சுண்டைக்காய் மாதிரி ஒரு கட்டி இருக்கு. அதை கண்டுபிடிச்சாங்க. அப்போ சொன்னாங்க, இந்த கட்டி உடைஞ்சா ஆபத்து, 24 மணி நேரத்தில் ஆள் காலி, வேறு எங்கேயும் போக முடியாது. அதனால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இது ஒரு பயங்கரமான ஒரு கட்டியாக இருக்குது, நீங்கள் இதை பயங்கர அதை மிகவும் கவனமாக கையாடணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அசையக்கூடாது, சாப்பாடு தண்ணி எதையும் குடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. உடனே டாக்டர் சொன்னாங்க, இந்த கட்டி குறையன்னா ஒன்று சர்ஜரி இல்லைன்னா மருந்து கொடுக்கும். முதல் 3 நாள் மருந்து கொடுப்போம், 3 நாளில் சரியில்லைன்னா நாங்கள் உங்கள் சரீரத்தில் கத்தி வைக்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு இருந்த ஒரு பெரிய டாக்டர் சொல்லிட்டார். உடனே சரி சொல்லிட்டு இது வந்து கஷ்டமான நேரமாக போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்போது எங்கள் பையங்கள்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாம் அந்த வெள்ள ஹாஸ்பிட்டலே ஒரு பெரிய ஐசி அப்போல்லாம் கிடையாது, எங்களுக்குன்னு தனியாக போட்டு இங்கே உள்ள ஏசிலாம் எடுத்து போய் ரொம்ப நல்லா கவனிச்சாங்க. அப்போது ரொம்ப சீரியஸான கண்டிஷன், அசையக்கூடாது, பாடியே அசையக்கூடாது, அசைஞ்சுன்னா கட்டி உடஞ்சிட்டா போச்சு, ஆள் காலி, அந்த சீரியஸான நேரம். உடனே அந்த டாக்டர் தான் சொன்னார், சர்ஜரி சொன்னார், 3 நாள் உங்களுக்கு மாத்திரை கொடுத்து பார்ப்பேன், சரியில்லைன்னா நான் கையை வைக்க வேண்டியிருக்குன்னாரு. அப்போ சர்ச்சில் உபவாசம் நடக்கும். ஜோமனிட்டு, ஆண்டவரே இந்த மனுஷன் கைப்படப்படாது, ஆமென், இந்த டாக்டர் மருத்துவர் கைப்படப்படாது, உங்கள் கை தான் என் மேலே படம், டென்டர் டச். நாங்கள் அழுது ஜெபம் பண்ண, நாங்கள் அங்கே இதுக்குள்ளே எனக்கு வாய்க்குள்ள டீப்பு, அங்கே டீப்பு, இங்கே டீப்பு, பேச முடியாது, திரும்ப முடியுது, அசைஞ்சா சொல்லி முடிஞ்சுது. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான இக்கட்டான நிலைமையில பாருங்க, எல்லா பக்கம் உள்ளெல்லாம் போட்டுட்டு, ஐயோ அவங்க படுத்தின பாட்டு மரண அவஸ்தை, இன்னும் சொன்னால் நரகத்தை அனுபவிக்கிற நாட்கள் மாறிச்சு. திரும்பவே முடியாதுன்னு என்ன செய்யுது, அதுக்குள்ள எல்லாம் உள்ள ஒரு சொட்டு தண்ணி கூட்டு போனால் கூட அது வந்து ட்ரிப்ஸ் மூலமாக தான் போகணும், ஒழிக்க முடியும். ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவர் சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். சர்ச்சிலையும் உபவாச ஜெபம் நடக்கு. அப்புறம் 3 நாள் கழிச்சு மறுபடியும் ஸ்கேன் பண்ண போனோம். அந்த ஸ்கேன் அந்த கட்டி இருக்கா இல்லையான்னு 3 நாள் மருந்து கொடுத்தாச்சு, மறுபடியும் ஸ்கேன் ரிப்போர்ட் போகிறோம். போன உடனே இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் 3 நாளைக்கு முந்தைய எடுத்தவர் அதே டாக்டர் இப்போ புது ஸ்கேனை பார்த்த உடனே சொன்னார், கட்டி இருந்த இடமே தெரியலனார். டெண்டர் டச், கர்த்தர் தொட்டார். 18 வருஷமாக இருந்த பெண்மணியை ஒரு டெண்டர் டச், ஹெவன்லி டச், அதை தொட்டது மாதிரி தொட்டார். அற்புதம். ஆண்டவரே இந்த டாக்டர் கை என் மேலே படப்படாது, உங்கள் கை தான் படணும். நாமே அந்த கை பட்டுச்சு, கத்த சோமாக்குனார். அந்த உடனே மேலே கை வச்சார். உடனே எல்லாம் சொல்லுங்களேன், 18 வருஷமாக கீழே பார்த்தாமா இப்போ என்னச்சிட்டாங்க, எப்படி இருக்கும், கரங்களை தட்டி கத்துற உடனே, ஆமேன், உடனே நிமிர்ந்து பார்த்து என்ன செஞ்சா. உடனே ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, இவங்க அன்னைக்கு இவர் இந்த அம்மாவுக்கு ஒரு அற்புதம் நடக்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க, ஒரு கூட்டருக்கு சந்தோஷப்படாது. அது என்றைக்குமே அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்கத்தான் செய்யும். உடனே அங்கே நினச்சி நாங்கள் குறை கண்டு சொல்கிறோம், எப்படி நீங்கள் ஓய்வு நாளில் ஜெபம் பண்ணலாம், எப்படி ஓய்வு நாளில் சுகமாக்கலாம் அப்படின்னு ஒரு குரூப். உடனே அதுக்கு ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார் பாருங்க, அந்த இப்படிப்பட்ட ஆட்களுக்கு என்ன பேர் வைக்கிறார் ஆண்டவர். இந்த கூட்டம் இங்கே இருக்கத்தான் செய்யும். மாயக்காரனே, உங்களை எவனும் ஓய்வு நாளில் எதையாவது கழுதையாவது தொழுவிருந்து அழுத்து போட மாட்டானா, அதுக்கு தண்ணி கொடுக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு 16 அவசரம் எல்லாம் இந்த சூப்பராக கவனிக்க பாருங்க. இதோ என்ன நடந்திருக்கு, சாத்தான் 18 வருஷமா யாரை கட்டி வச்சிருந்தான், யாரு, ஆபிரகாமுடைய குமாரத்தி, உங்கள் பெற்ற தகப்பனாகி ஆபிரகாம் உங்கள் பெற்ற சாராளை நோக்கி பாருங்க. சாராள் வருஷத்தில் வந்துட்டாளே, இவ இன்னும் என்ன செய்யக்கூடாது, இந்த வேதனை இருக்கப்படாது, இந்த துக்கத்தில் இருக்கப்படாது, இந்த கண்ணில் இருக்கப்படாது, நிந்தையில் இருக்கப்படாது. இந்த அம்மாவுடைய சாபம் மாறணும், அவள் குனிஞ்சு பார்க்கக்கூடாது, இன்னும் நிமிர்ந்து பார்க்கணும். கரங்களை தட்டி ஹalleluya. ஏன்னா
அந்த ஆபிரகாமுடைய குமாரத்திய கத்த காப்பாற்ற விரும்புகிறார். ஆமென் சொல்லுமா? எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களோ, எத்தனை பேர் ஞானஸ்நானம் பெற்றாங்களோ, அத்தனை பேருக்கு ஒரு புது வாழ்வு கொடுத்து அந்த பாழான தேசம் செழிப்பான தேசமாக மாற ஆண்டவர் அந்த ஆபிரகாமுடைய குமாரத்தியை அவிழ்த்து அதன் மூலமாய் அவருடைய நாமத்தை மையப்படுத்தினார். அல்லேலூயா. ஆகவே தான் ஏசாயால வாசித்து பார்க்கும்போது இப்படிப்பட்ட விடுதலை, பாவத்தின் விடுதலை, சாபத்தின் விடுதலை, வியாதியின் விடுதலை வரும்போது என்ன செய்றார் பாருங்க. அந்த 3வது வசனம், கர்த்தர் சீயோனுக்கு, ஆபிரகாமுக்கு, சாராளுக்கு, சகைவுக்கு, அந்த 18 வருஷமாய் பெரும்படுள்ள ஸ்திரீக்கு ஆறுதல் செய்வார். அந்த ஆறுதல் செய்த ஆண்டவர் உங்களுக்கும் ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்கள் எல்லாம் தேர்ந்தடை செய்து இந்த வனாந்தரமான நிலத்தை ஏதேனை போல மாற்றி கர்த்தர் என்ன செய்வார்னா அந்த அவாந்தரமான வெளியை கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் ஆக்குவார். என்ன உண்டாகும்? ஜூன் மாதம் சொல்லுங்களேன். ஜூன் மாதம் என்ன உண்டாகும்? சந்தோஷம். நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. ஜூன் மாதத்தில் எங்களுக்கு ஆறுதல் வேணும், எங்களுக்கு விடுதலை வேணும், எங்களுடைய வனாந்தரம் மாறணும், எங்களுடைய அவாந்தரத்தை மாற்றி செழிப்பாக மாற்றுங்க. சந்தோஷம் மகிழ்ச்சியை கேட்க பண்ணும். எங்கள் வாழ்க்கையில் துதி எப்போது உண்டாகட்டும். கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி. நீதிமானுடைய கூடாரத்தில் என்ன உண்டாகும்? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து ஜெபிப்பாங்க. துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம். 5 மாத காலம் எங்களை நடத்தி 6வது மாதத்திலையும் உங்கள் தகப்பனாய் ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள். ஒருவனாய் இருக்கிறவனை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணவர், எங்களையும் நினைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ண சித்தமுள்ளவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை, தோண்டி எடுக்கப்பட்ட துறவு, அவைகளை எல்லாம் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி உள்ளவாய் வாழ கிருபை செய்யும். இந்த மாதத்தையும் ஆண்டவரே வனாந்தரம் புஷ்பத்தை போல செழிக்கும், சியோனுக்கு ஆறுதல் செய்வார் வார்த்தையின்படி ஒரு ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து நாமத்தை மையப்படுத்தும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஹாப்பி பர்த்டே சாம்சன் கேடிஸ் நகர், நாட் ஜீவன், தியாகராஜ் நகர், ஏஞ்சல் வீரமணி, கருங்குளம், தாமஸ். ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி இன்பராஜ், நவமி, செல்வகுமார், மலர்மாரி, ராஜேந்திரன் நகர், அண்ட் சகரியா அண்ட் எலிசபெத், அண்ணா நகர். தகப்பனே, இந்த மாதத்திலேயும் இந்த நாளிலேயும் பிறந்த நாளையும் திருமண நாளை காணும் பிள்ளைகளையும் ஆஸ்வதிங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. God bless you all. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஜெபம் நடக்கும். பங்கு பெறுங்கள். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக.